இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினதா வேணாலும் இருக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்சதா எது வேணாலும் எடுத்துக்கலாம். 4 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு இது போல் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா மாவையும் பார்த்தீங்கன்னா சலிச்சு எடுத்துக்குவோம். கண்டிப்பாக மாவை வந்து சலிச்சுட்டு தான் நம்ம செய்யணும். மாவை சலிச்சு எடுத்துக்குவோம். இதில் மீதம் படுற குருணையை நமக்கு தேவையில்லை, எடுத்து போட்டுடலாம். இப்போ மாவு எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். இது லைட்டாக கையால் கசக்கிட்டு சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்துக்கு கூட நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா. நான் இன்றைக்கி சீரகமும் ஓமமும் சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்து சேர்த்துக்குங்க நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மாவை ஒரு தடவை கையால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ மாவுக்கிட்ட இருக்கும். அதுக்கு தான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பட்டர். நீங்கள் வந்து எடுக்கிற மாவுக்கு தகுந்த அளவு பட்டர் சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் மாவை நல்லா இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். இது முறுக்கு உரலில் போட்டு இப்போ மாவு தேவையான அளவு உரலில் வச்சு நம்ம முறுக்கு புழிய வேண்டியதான். இப்போ முறுக்கு புளியறதுக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய போட்டிருக்கேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம முறுக்கு புழிஞ்சி எடுக்கணும். கையில் ஒட்டக்கூடாது மாவு. இந்த பக்குவத்துக்கு புழிஞ்சி எடுத்துக்குங்க. அதே போல் எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ முறுக்கு நல்லா இது போல் புழிஞ்சி விட்டுக்குங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்தோடனே 2வது பக்கம் திருப்பி போட்டு முறுக்கை வந்து எண்ணெயிலே உடச்சி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் வெந்து நல்லாயிருக்கும். கடைசியாக எடுக்க போகிறப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து எடுத்தோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.